ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட 13, 14, 15 எபிசோட் கதை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்பதான் அது புரியும். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி ஹினாட்டா சாகுறாங்க. அதை பார்த்த ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், டோமனோட தலைவனாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கிளம்புறாரு. அப்படியே அடுத்த சீன்ல ஹினாட்டாக்கு ஃபியூனரல் நடத்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்க போறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட கண்ணு கலங்குறத பார்த்துட்டு நவுட்டோ அவனோட எமோஷனை தாங்க முடியாம அவனும் கதறி கதறி அழுகுறான். டக்கிமிச்சி ஏன் இதெல்லாம் நடக்குது, நம்ம தான் எல்லாத்தையும் மாத்திட்டோமே, ஏன் அக்கா இப்படி சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் முன்னாடியும் அவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல வந்து ஹீரோ வெளில நின்றுட்டு இருக்கும் போது ஹாய்ப்பா நான் தான் இனாட்டாவோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. நவுட் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும் போது அவன் ஓகேப்பா இப்ப அமைதியாயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இனாட்டா கொடுத்த செயின், அதுவும் அது நெருப்புல எரிஞ்ச மாதிரி இருக்கு. அதனால ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இனாட்டா கழுத்துல போட்டுருந்தது அவர் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை அவன் ரொம்பவே பாதுகாப்பா பாத்துக்கிட்டாப்பா, இது நீ கொடுத்ததானே அப்படின்னு கேக்குறாங்க. அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி எபிசோட் 13 ஆட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நவுட்டோ சொல்றாரு, நான் வந்து ஆக்கூனை பத்தி சில ரிசர்ச் பண்ணேன். இந்த பிரசன்ட்ல ஆக்கூனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு வைஃப் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து ஒரு குடும்பம் இருக்கும் போது அவன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதான் என்னோட கேள்வியும், ஆக்கூனோட ஃபேமிலி வேற மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா ஒரே பதில் என்னன்னா ஆக்கூனோட ஃபேமிலியை கடத்தி அவனை மிரட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அவன் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும் போது அவன் போன வாட்டி சொன்னான் அதே தான் சொன்னான். அவன் ஏன் அப்படி பண்ணானா டோமன் சொன்னாங்க அப்படின்னு தான் அப்படின்னு ஒரு சொல்லும் போது மறுபடியும் டோமனா. இப்போ ஹீரோ வந்து என்னதான் டோமனா இருந்தாலும் ஆன்மா ஏன் அங்க இருந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கடைசியில் நம்மளால எதுவுமே மாத்த முடியல, நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மை இல்ல நவுட்டோ, நம்ம டிராகனை காப்பாடுனதுக்கு அப்புறமா கூட இதெல்லாம் நடக்குதுன்னா அப்போ உண்மையான காரணம் டிராகனோட சாவு இல்ல, வேற என்னமோ, நம்ம தான் தப்பான இடத்துல நம்ம எஃபர்ட்டை போட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஹினாட்டா சாகும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம இது எல்லாத்தையும் மாத்தணும்னா அதுக்கு ஒரே வழி நான் டோமனோட தலைவன் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே நவுட்டோ சிரிக்கிறாரு. டேய் நான் சீரியஸா சொல்றேன்டா அப்படின்னு சொல்லும் போது அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல இம்பாசிபிளா இருக்கட்டும், அந்த இம்பாசிபிள் நான் பண்ணனா ஹினாட்டா உயிரோட வருவா அப்படின்னா நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இது ரொம்பவே கிறுக்குத்தனமா தான் இருக்கு, இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து இப்போ மைக்கியும் டிராகனும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னா அப்புறம் கிசாக்கி வந்து டோமனுக்குள்ள வரவே முடியாது, ஏன்னா அவனுக்கு வேற எந்த இடமும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி இதில் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அதான் இப்போ டிராகன் உயிரோட இருக்கார்ல, வா அவர்கிட்டயே போய் கேட்கலாம் அப்படின்னு நவுட்டோ சொல்றாரு. அப்படியே அடுத்த ஷாட்ல எல்லாம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து நவுட்டோ கிட்ட டிராகன் கிடைச்சிட்டாரு அப்படின்ற மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு வழியா டிராகன் எங்க இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. எங்கன்னு பார்த்தா டிராகன் ஜெயில இருக்காரு. அது மட்டும் இல்லாம டிராகனை கண்டுபிடிக்க இவ்வளவு நாள் ஆனதுக்கு காரணம் ஏன்னா அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மரண தண்டனை இருக்கு, அதனாலதான் அவர் சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்துட்டா கிமிச்சி, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி இருக்கீங்க டிராகன் அப்படின்னு கேட்கிறாரு ஹீரோ. ஏதோ இருக்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு மரண தண்டனை நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை டிராகன், என்ன ஆச்சு, நீங்க எப்படி ஒருத்தவங்களை கொலை பண்ணீங்க, டோமனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இதை பார்த்தா கிமிச்சி நான் இப்படி பண்ணதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, எனக்கு இந்த மரண தண்டனை கூட வேணும் தான், டோமன் இப்படி ஆனதுக்கு காரணமும் நான் தான், இதெல்லாம் ஏன்னா என்னால அவனை தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து எனது அவனா அப்படின்னு கேட்கிறாரு. நம்மளாம் சின்ன பசங்களா இருக்கும்போது டோமன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களோட குறிக்கோள் எல்லாமே ஒண்ணுதான், எப்படி டோமனை பெருசாக்குறது அப்படின்றது மட்டும்தான், அதுக்காக டெய்லியும் சண்டை போடுவோம், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து கொண்டாட்டமா தான் இருந்துச்சு, எனக்கு எல்லாமே டோமன் தான் இருந்துச்சு, என்ன இன்னொரு வாட்டி வாழ சொன்னா கூட நான் இதே மாதிரி தான் வாழ்வேன் எந்தவித வருத்தமும் இல்லாம, ஆனா எனக்கு இன்னொரு லைஃப் இருந்துச்சுன்னா எனக்கு இன்னொரு வேலையும் இருக்கு, அது என்னன்னா கிசாக்கிய கொலை பண்றது அப்படின்னு சொல்றாரு. எனது கிசாக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. உடனே அங்க அலாம் வச்சுது டைம்ஸ் அப் அப்படின்னு சொல்றாங்க. அதனால டிராகன் ஏஞ்சி போயிடுறாரு. அப்படி போகும்போது டக்கிமிச்சி நீங்க டோக்கியோலயே இருக்காத, அது உனக்கு ஆபத்து, உன்னை யாரோ கொலை பண்ண வந்தாங்க தானே, அதனால தானே என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்கிறாரு. கிசாக்கிக்கு வந்து ஒரு கொலை பண்றது பூச்சியை நசுற மாதிரி ஒரு பெரிய விஷயமே இல்லை, எனது என்ன எதுக்கு ஒருத்தன் கொலை பண்ண வரணும் அப்படின்னு இவர் கேட்கும் போது மைக்கிய கிசாக்கி வந்து ரொம்பவே மதிச்சிட்டு இருந்தான். அது போக போக வெறுப்பாயிடுச்சு, அந்த வெறுப்புனால மைக்கிக்கு பிடிச்ச எல்லாரையுமே கிசாக்கி அவனை விட்டு தூரம் ஒதுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஷாக்கு, அடிக்கடி கிசாக்கின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தே பயந்துட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படி இந்த பக்கம் வந்து நம்ம டிராகன் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் வருது. என்னன்னா அவர் கொலை பண்ணதுதான், அவர் யாரை கொலை பண்ணாருன்றத காமிக்கல, ஆனா அவர் கையில கத்தி இருக்கு ரத்தத்தோட. உடனே கிசாக்கின்றவன் வந்து பரவாயில்ல டிராகன் நல்ல வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்றான். கடைசியில டிராகன் கொலை பண்ணதும் இவன் மேனிபுலேட் பண்ணதுனாலதான் அதை அவர் நினைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா எங்க வீட்டுல தான் நவுட்டோ உண்மையில யார் இந்த கிசாக்கி, அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறாரு. கிசாக்கி டேட்டா தான் இப்போ டோமன்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு, அவன் தான் வந்து ஆக்டிங் கமாண்டரும் கூட, அது மட்டும் இல்லாம இவனாலதான் என் அக்கா மறுபடியும் சாகுறா, அவனை பத்தி எங்க போலீஸும் தேடிட்டு தான் இருக்கு, ஆனா ஒரு லீடு கூட கிடைக்கவே இல்லை அப்படின்னு நவுட்டோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து நானும் அவனை ஒரு வாட்டி கூட பாஸ்ட்ல பார்க்கவே
பார்க்கவே இல்லை. அப்புறம் நம்ம இவனை எப்படி நிறுத்துறது அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரே வழி, நான் டோமனுக்கு தலைவனை வருது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. எனது அப்போ நீங்க சீரியஸா சொன்னியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா கண்டிப்பா, இதோ பாரு, நான் மட்டும் டோமனுக்கு தலைவன் ஆனா ஈசாக்கியே உள்ள வர விட மாட்டேன். அப்போ நம்ம எல்லாரும் காப்பாத்தினால அப்படின்னு சொல்லும் போது இது ரொம்பவே கிறுக்குத்தனமா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. இதை பாரு, வேற வழி இல்ல, என்னால இதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பாச்சின் வந்து ஜெயில இருக்கிறதுனால 3rd டிவிஷனோட கேப்டனோட போஸ்ட் காலியா இருக்கு. இப்போ ஒரே வழி அதுதான், நான் 3rd டிவிஷன் கேப்டன் ஆகணும், அப்புறமா தான் என்னால ஹெட் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் கிறுக்குத்தனமா தான் இருக்கு, ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்திலும் நீ ஜெயிச்சதுனால நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி நீங்க போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும், உங்களோட ஜேர்னியும் பெருசா இருக்க போது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோ வந்து அப்படியே பாஸ்ட்டுக்கு டிராவல் ஆயிட்டு இருக்காரு. நான் ஏன் வந்து இனாட்டாவை பிரேக்கப் பண்ணேன், ஆன்மா ஏன் இனாட்டா சாவுற இடத்துல இருந்தான், டிராகன் ஏன் கொலை பண்ணாரு, இதெல்லாம் விட கிசாக்கி ஏன் மைக்கி அவ்வளவு வெறுக்கிறான், இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ வந்து ஒரு பப்ளிக் பாத்ல இருக்காரு. எனக்கு இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னும் போது அங்கதான் மைக்கியும் டிராகனும் இருக்காரு. நம்ம மைக்கி நல்லா குதிச்சு விளையாடிட்டு இருக்கும் போது, நீ ஒன்னும் குழந்தை இல்ல மைக்கி, பப்ளிக் பாத்ல அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. நீ கம்மிடுறா, எருமாடு மாதிரி வளர்ந்துட்டு இன்னும் ஷாம்பு போடும் போது அதுக்கு ஒரு ஹேட் போடுறிய, உன்னை விடவா அப்படின்னு கேக்குறாரு. அங்க பாட்டு கிங்கி எப்படி வளர்ந்துருக்கான், ஆனா இன்னும் அந்த ஷாம்பு வந்து அவன் கண்ணுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹேட் போட்டுருக்கான், அவ்வளவு பயந்தாங்குழி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பயங்கரமா ரிலாக்ஸ் பண்றாங்க. அப்போ ஹீரோ வந்து உங்களோட காயம் எப்படி இருக்கு டிராகன் அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்றேன்ல, இதோ பார் என்னோட ஆப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைக் வந்து அப்படியே மெதுவா போயிட்டு வயிற்றுல ஒரு குத்து விடுறாரு. பாத்தியா உனக்கு இன்னும் சரியாகல, சும்மா பெரிய வீரம் மாதிரி கெத்து காமிக்காது அப்படின்னு சொல்றாரு. என்ன தைரியம் உனக்கு மைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாருக்கும் பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பொருள்லாம் தூக்கி போடும் போது அந்த ஷாம்புக்கு போற ஹேட் வந்து அப்படியே மெதுவா பறந்து நம்ம ஹீரோ மேல வந்து விழுந்துது. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே கலாய்க்கிறாங்க. நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் போது கண்டிப்பா உன் மண்டையில ஏதாச்சும் வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டெக்னிக் அப்படின்னு கேக்குறாரு. நீ எங்க ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க சண்டை ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோக்கு வந்து டிராகன் சொன்னதான் ஞாபகம் வருது. என்னன்னா நாங்க சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொன்னது. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் குளிச்சு முடிச்சிடுறாங்க. சரி வாடா கணிச்சு, டைம் ஆயிடுச்சு போலாம் அப்படின்னு டிராகன் சொல்றாரு. எனக்கு போலாமா எங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது வெளில பார்த்தா டோமன் கேங் எல்லாம் வெளில நின்னுட்டு இருக்கு, அதாவது கேப்டன்ஸ் மட்டும். சரி நேரம் வந்தாச்சு வாடா கணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முறையா 3rd டிவிஷனோட புது கேப்டனை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அப்படியே எபிசோட் 14 பிரேக்கப் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அங்க எல்லாருமே வந்து டோமனோட மீட்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ டிராகன் வந்து நம்ம எல்லாம் ஏன் இங்க வந்திருக்கோம்னா நம்ம டோக்கியோ மாஜி கேங்ல 3rd டிவிஷனோட கேப்டன் யாரு அப்படிங்கறத அப்பாயிண்ட் பண்றதுக்கு தான், அதுக்கான செரிமோனியல் தான் இது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்க எல்லாருமே ஒருவேளை பேயானா இருக்குமோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா பேயான் வந்து டிராகனை கொலை பண்ண ட்ரை பண்ணால, அதனால வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒருவேளை நானா இருக்குமோ, சேச்சா அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப மைக்கி வந்து 3rd டிவிஷன் கேப்டன் மேல வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து என்னது நானா, மைக்கி என்ன பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அங்க பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வருது, வா போலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு புது கேரக்டர் வருது. ஓ இவர் தானா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து அதானே நானா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா வர்றது கிசாக்கி டெட்டா. ஏன்னா இப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஏற்கனவே கிசாக்கி டெட்டாவை இவர் பார்த்திருக்காரு. எப்போனா எபிசோட் 3ல அது அவருக்கு ஞாபகம் வருது. அப்படியே அவன் மெதுவா போயிட்டு அங்க உட்காந்துடுறான். அதுக்கு எல்லாரும் கோவப்படுறாங்க, டேய் யாரா நீ எங்க கமாண்டருக்கு பக்கத்துல உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை எந்திரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அப்போ கிசாக்கி கூட வந்தவன் வந்து எல்லாரும் கவனிங்க, இங்க என் பக்கத்துல உட்காந்து இருக்காருல அவர் தான் உங்க புது 3rd டிவிஷன் கேப்டன் கிசாக்கி டெட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு ஒரு பயம் வருது பாருங்க. அவர் கண்ணு முன்னாடி கிசாக்கின்ற பேரை கேட்டுட்டு பயந்தவங்க எல்லாரோட ஞாபகமா அவருக்கு வருது. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஆனா அவன் எவ்வளவு சீக்கிரம் என் கண்ணு முன்னாடி வருவான்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அவ பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் இருங்க, இவன் நான் எங்கேயோ பாத்துருக்கேன், இவன் மொய்பேஸ்ல இருந்தவன் தானே, என்னது மொய்பேஸ் ஆளுங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எல்லாருமே கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க, இவன் டோமனுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிராகன் வந்து மைக்கியோட டிசிஷன்ல யாருக்காச்சும் கோவம் இருந்துச்சுன்னா அவங்க மேல வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மைக்கி வந்து சொல்றாரு என்னன்னா நம்ம டோமன் வந்து வால்ஹாலா அப்படின்ற ஒரு கேங்கோட மோத போகுது, அது வந்து ரொம்ப பெரிய கேங், நம்ம அந்த கேங்ல ஜெயிக்கணும்னா கிசாக்கியோட துணை நமக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. அதனால கிசாக்கி டேட்டா தான் 3rd டிவிஷனோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட செரிமோனி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கி கிளம்புறாரு. அப்படியே அங்க இருக்க எல்லாரும் கிளம்பும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு பயம் வருது பாருங்க. அவனை பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாகறாரு. அப்படின்னா ஹினாட்டாவை காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவருக்கு என்ன தோணுன்னு தெரியாது, அப்படியே ஓடி போய் கிசாக்கி டேட்டாவை குத்திடுவாரா. அங்க டிராகன் வந்து என்ன காரியம் பண்ற மைக்கி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. நீ இன்னும் டோமன் கேங்ல கூட இல்ல, என்ன தைரியத்துல நீ இந்த விஷயத்தெல்லாம் தலையிடுற அப்படின்னு டிராகன் கேக்குறாரு. ரொம்ப தப்பட்ட மைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லா கேப்டனும் வந்துடுறாங்க ஹீரோவை அடிக்கிறதுக்கு. ஏன்னா இது கிட்டத்தட்ட மைக்கி எதிர்த்தா மாதிரி தான். அப்போ ஹீரோ வந்து எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றாரு, கொஞ்சம் இருங்க நான் பேசுறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கேரக்டர் வருது, ஏய் இது நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஹே பாஜி நீங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து பாஜியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறாரு. திடீர்னு அவர் பாஞ்சு ஹீரோ பயங்கரமா அடிப்பாரா. அங்க வந்து மிச்சியா தடுத்து நிக்கிறாரு. அப்போ அதுக்கு பாஜி வந்து என்ன விடு மிச்சியா, இல்லனா நான் உன்னை கொலை பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றாரு. நீ எது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மிச்சியா கேட்கும் போது, மைக்கி நான் இங்க இருக்க ஒருத்தனை அடிச்சிட்டேன், அதுவும் நீ செரிமோனி நடத்தும் போது, இந்த காரணத்துக்காச்சும் என்ன டோமனை விட்டு வெளில தள்ளுவியா அப்படின்னு கேக்குறாரு. நான் வாழ்நாளால சேர போறேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்ன மாதிரி பிரச்சனை பண்றவங்களாம் வேணால மைக்கி, அதான் நான் கிளம்புறேன். அப்புறம் மைக்கி வந்து நில்லு பாஜி அப்படின்னு கத்துறாரு. நான் டோமனை விட்டு விலகுறேன், இன்னில இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் பாஜி டோமனோட எதிரி அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் டிவிஷனோட கேப்டன். ஹீரோவே ஆச்சரியப்படுறாரு, ஏன்னா அது அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்போ அதை பார்த்துட்டு கிசாக்கி வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்போ டிராகன் வந்து விடு மகி, அவன் அப்படிதான் நமக்கு தெரியும்ல, ஒன்னாவது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கிசாக்கி வந்து ஹே டக்கிமிச்சி மூஞ்சிலே இல்ல வயிற்றுலையா அப்படின்னு கேக்குறாரு. என்னது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மூஞ்சில குத்தணும் தான் பாச அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து வயிற்றுல அப்படின்னு சொல்றாரு. அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம மூஞ்சில குத்திடுறான். இப்போ நீ வயிற்ற டைப் பண்ண தானே, அதனால தான் நான் மூஞ்சில குத்துனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் மயக்கமாறாரு. அப்புறம் கண்ணு முடிச்சு பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஓ கிசாக்கி என்ன அடிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே திரும்பி பார்த்தா பக்கத்துல மைக்கி உட்காந்துட்டு இருக்காரு. ஓ எந்திரிச்சிட்டியா தக்கிமிச்சி, உனக்கு கிசாக்கிய பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அமைதியா இருக்காரு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு தக்கிமிச்சி, நம்ம வந்து கேங்க பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஆளை உள்ள கூட்டு வந்தா ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆள் வெளில போயிடுறாங்க. என் கனவுக்கான பாதை இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தக்கிமிச்சி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா, எனக்காக பண்ணுவியா அப்படின்னு அவர் கேட்டு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் என் சின்ன வயசுல இருந்து, என்னோட பக்கத்து வீட்டு பையன் தான், என் கூட அவன் சண்டை போட்டே இருப்பான், ஆனா தோத்துருவான் என்கிட்ட, அந்த மாதிரி நாங்க ரொம்பவே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் உன்னை குத்துனவன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து என்ன 2 பேர் குத்துனாங்க, யார சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் பாஜி கேசுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவனோட கேரக்டர் எப்படின்னா அவனை யூகிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆமா அவர் ஏன் என்ன குத்துனாருன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அப்படிதான் அவன் ஒரு வாட்டி வந்து அவன் டயர்டானான்னு சொல்லிட்டு போறவரங்களாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காரையே கொளுத்திட்டு வந்துருமா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ இது கண்டிப்பா யோசிக்கவே முடியலதான் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அவன் அப்போத்துல இருந்தே அப்படிதான். அது மட்டும் இல்லாம டோமன் ஆரம்பிச்ச ஃபவுண்டிங் மெம்பர்ல அவனும் ஒருத்தன். டோமன் வந்து நாங்க 5 பேர் ஆரம்பிச்சோம். டிராகன், மிச்சியா, பாச்சின், பாஜி, அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்தா இதை ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. தகிமிச்சி எனக்காக பாஜிய வாழ்நாளா இருந்து திரும்பி கூட்டு வர முடியுமா டோமனுக்கு, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு அதான் தேவைன்னா கண்டிப்பா நான் கூட்டு வரேன் மைக்கி அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்காக திரும்ப ஒரு விஷயம் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறாரு. என்ன அப்படின்னு மைக்கி கேட்கும் போது கிசாக்கிய டோமனை விட்டு வெளில தள்ளணும், ஏன்லாம் கேட்காத, ஆனா அவன் ஒரு கெட்டவன், அவனால் டோமனுக்கு ஃபியூச்சர் ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. மைக்கி அப்படியே மெதுவா எழுஞ்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது நம்ம சண்டை போறது வாழலாம், அவங்க கூட சண்டை போறதுக்கு முன்னாடியே பாஜி நீ கூட்டு வந்துட்டீங்கன்னா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். கிசாக்கி கெட்டவன் எனக்கு தெரியும், ஆனா அவன் பலசாலியும் கூட. கிசாக்கியோட பலம் டோமனுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும், அதனால தான் அவனை கூட்டு வந்தேன். நீ அவனை விட யூஸ்ஃபுல் அப்படின்னு எனக்கு நிரூபி, அப்புறம் கண்டிப்பா நான் கிசாக்கியை துரத்திடுவேன். நீ தானே இந்த விஷயத்த கேட்ட, ஆனா நீ இந்த விஷயத்தை தோத்தினா நான் உன்னை கொலை பண்றேன் அப்படின்னு வைக்கி சொல்றாரு. ஏன் மிச்சியா ஒட்டுக்கிறது போதும் வெள்ளவா, உன்னோட மண்டை நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. ஓ நான் மாட்டிக்கிட்டேன்னா, அதாவது பாத்ரூம் எங்கன்னு தேடினேன் அப்படியே நீங்க பேசியிருந்தீங்களா, அதான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நல்லது, டக்கிமிச்சி நான் டோமன்ல சேர்க்க போறேன், உன்னோட டிவிஷன் கீழே தான் இனிமேல் டக்கிமிச்சி இருப்பான். டக்கிமிச்சி இன்னில இருந்து டோமன் கேங்ல ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாரு. மிச்சியா என்ன உங்க டிவிஷன்ல சேர்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மிச்சியாவை பாருங்களேன், நான் ஒட்டு கேட்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படியே அடுத்த சீன்ல வந்து ஹீரோ அவர் மூஞ்சில ரத்தம் இருக்குல்ல அதை கழுவிட்டு இருக்காரு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, நான் இப்போதான் டோமன் கேங்ல ஒரு மெம்பராகவே ஆகிறேன், ஆனா அதுக்குள்ள நான் தலைவன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சே நம்ம இப்படி இருந்திருக்கோமே, சரி ஓகே இப்ப பரவாயில்ல, நவுட்டோ எனக்கு ஒரு லீடு கச்சிச்சு. பாஜியை மறுபடியும் டோமனுக்கு கொண்டு வந்தா கிசாக்கிய வெளில தொத்திடலாம். ஆமா ஆனா ஏன் பாஜி வெளில போனாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க கீழே ஒரு சின்ன பை இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு போட்டோ இருக்கு. என்னன்னு பார்த்தா டோமனை கண்டுபிடிச்ச ஃபவுண்டிங் மெம்பர் எல்லாருமே அந்த போட்டோல இருக்காங்க. ஆடாடே எவ்வளவு பெரிய விஷயம், சூப்பரா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அதுல 6 பேர் இருக்காங்க. இது யாரு பாஜி பக்கத்துல இருக்கிறது, கழுத்துல கூட டாட்டூ இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் வந்து பாஜி யாரோ ஒருத்தங்களை மீட் பண்றாங்க, அவங்க கழுத்துல டாட்டூ இருக்கு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அப்படியே அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம ஹீரோ ஸ்கூல்ல இருக்காரு. அப்போ ஆக்குன் வராரு. ஏ டக்கிமிச்சி விஷயம் கேள்விப்பட்டனே, நீ இப்போ டோமன் கேங்ல ஒரு ஆளாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ ஹீரோக்கு வந்து உடனே ஆக்குன் செத்தது ஞாபகம் வருது. ஏ என்னப்பா ஆச்சு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, நான் அப்படியே ஒரு வழியா டோமன் கேங்ல ஒரு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. எப்படிரா அப்படின்ற மாதிரி ஆக்குன் கேட்கும்போது இது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா, நான் பயங்கரமா மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்படியே எபிசோட் 15 நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோ எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஓ இப்போ பாஜி இப்ப நீ திரும்ப கூட்டு போறதுன்னா மைக்கி உன்ன கொண்டுடுவாரா அப்படின்னு ஆக்குன்னு கேக்குறாரு. ஆமா அதுவும் வாலாலாக்கும் டோமனுக்கும் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அது எப்போ நடக்கும், அது எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுவே இன்னைக்கா இருந்துச்சுன்னா அப்போ டக்கிமிச்சிக்கு ஆர்ஐபி தான் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு டோமனை பத்தி எதுவுமே தெரியாது, இதுல வாலாலா வேற வந்து
வந்திருக்கு, எனக்கு சுத்தமா எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. டே என்சைக்ளோபீடியா எங்களுக்கெல்லாம் புரியவேடா அப்படின்னு ஆக்கோன்னு சொல்றாரு. உடனே அந்த ஃப்ரெண்டும் சரி ஓகே இரு. இப்போ டோக்கியோ மஞ்சி கேங் அதாவது டோமன் அதோட கமாண்டர் வந்து மைக்கி, வைஸ் கமாண்டர் வந்து டிராகன், அதுக்கு 100 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து இது 100 பேர் இருக்காங்களா டோமன்ல அப்படின்னு கேக்குறாரு. இது கூட தெரியாமையாடா டோமன் கேங்ல போய் சேர்ந்த அப்படின்னு சொல்றாரு. அதுல 5 டிவிஷன், ஒவ்வொரு டிவிஷன்ல 20 பேர் இருக்காங்க, அதனாலதான் 100 பேர். இப்போ தேர்ட் டிவிஷனோட வைஸ் கேப்டன் பேயான் வந்து மிக்சியா கூட இருக்காரு. ஏன்னா தேர்ட் டிவிஷன்ல கிசாக்கி டெட்டா கேப்டனா வந்ததுனால. அதை கேட்டவொடனே ஹீரோ யோசிக்கிறாரு, ஐயோ பேயானோ நானும் ஒரே டிவிஷனா அப்படின்னு யோசிக்கிறாரு. அவரை பார்த்தாலே பயமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தேர்ட் டிவிஷனுக்கு வருவோம். அதோட கேப்டன் தான் கிசாக்கி டெட்டா. அவன் தான் மொய்பேஸோட ஹெட். இப்போ அவனோட டீம்ல 50 பேர் இருக்காங்க. அதனால டோமன் வந்து 150 பேரா வளர்ந்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இருக்கிற 5 டிவிஷன்லயே பெரிய டிவிஷன் கிசாக்கி டெட்டா தான். ஏன்னா அந்த டிவிஷன்ல மட்டும் தான் 50 பேர் இருக்க போறாங்க. ஒசனாய் வந்து மைக்கி கிட்ட சண்டை போட்டு தோத்தது உடனே மொய்பேஸ் பிரிஞ்சிடுச்சு. அதுல சில பேர் தான் 50 பேர். அதை தான் கிசாக்கி டெட்டா லீட் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மிச்சம் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே ஆன்மாக்கு கீழே இருக்காங்க. வால்ஹாலாவோட கமாண்டர். இப்போ வால்ஹாலால மட்டுமே 300 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இது 300 பேருக்கு ஆன்மா கமாண்டரா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இதுதான் தவறான செயல். ஆன்மா வந்து ஆக்டிங் கமாண்டர் மட்டும்தான். உண்மையான கமாண்டர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் இந்த டீமோட பேரு வால்ஹாலா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தரை இல்லாத ஏஞ்சல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாஜி வந்து வால்ஹாலா தான் இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசி கூட்டு வரணும், ஆனா எப்படி அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வராங்க. ஏய் ஸ்கூல் முடிஞ்சிச்சுல நினைச்சேன், ஆனா நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவன் வந்து டேய் யாரா நீ, யாரு கேட்டு உள்ள வந்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் வந்து தம்பி நான் உனக்கு சீனியர்ப்பா, கொஞ்சம் தன்மையா பேசுறியா அப்படின்னு சொல்றாரு. நீ யாருன்னு நான் கேட்டேன் அப்படின்னு இவர் கேட்கும்போது பின்னாடி இருக்க அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவரு அந்த கழுத்துல இருக்க டைகர் டாட்டோவை பார்த்துட்டு பயப்படுறாரு. டேய் நிறுத்துறா நிறுத்துறா உனக்கு பிரச்சனை கம்னு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் கேட்க மாட்டான். உங்க யாருக்காச்சும் ஹனகாக்கி டக்கிமிச்சி யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஒண்ணு அந்த கண்ணாடி போட்டோம் வந்து டக்கிமிச்சி உன்னதான் அவர் தேடுறாரு, அவர் யார் தெரியுமா, வால்ஹாலால நம்பர் 3 அனிமியா கசட்டோரு அப்படின்னு சொல்றான். எனக்கு வால்ஹாலால நம்பர் 3யா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. எனக்கு அவன் தான் டக்கிமிச்சியா, சூப்பரு. ஏய் என்னை விட ஒரு வருஷம் சின்ன பையன், ஆனா அதுக்குள்ள நீ டோமன் கேங்ல இருக்க, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, சரிவா நம்ம வால்ஹாலா ஐலவுட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்காரு. எனக்கு வால்ஹாலாவா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்காரு. ஏய் நான் டக்கிமிச்சியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு 2 பேர்ட்ட சொல்றாரு. அது யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்ப நம்புற 2 பேரு அப்படின்னு சொல்றான். ஏன் உங்க கால் உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் தான் உடைச்சேன் நேத்து அப்படின்னு சொல்றான். நீ நம்புற 2 பேருன்னு சொன்ன அப்புறம் ஏன் உடைச்ச அப்படின்னு கேட்கும்போது உனக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவங்க 2 பேரும் கேக்குறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கானே, இவன் கூட போனா நான் கண்டிப்பா பிரச்சனையில மாட்டிப்பேன், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது பயப்படாத டக்கிமிச்சி நான் உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இன்ட்ரடியூஸா, இதுதான் சான்ஸ், நான் வாலாலா கூட போய் பாஜி கிட்டே பேசலாம் கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்ப அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹினாட்டா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ஆமால நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், என்ன நடந்தாலும் சரி நான் உனக்கு காப்பாத்துறேன்னு, உன்னை காப்பாத்தணும்னா நான் இதை பண்ணியே ஆகணும், வாலாலாவோட ஹைட் அவுட்டா போய் தான் பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இதுதான் என்னோட சான்ஸ், நான் போய் பாஜி எப்படியாச்சும் கூட்டு வந்துட்டேன்னா இசாக்கிய வேலைக்கு மைக்கி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, நான் இதை கண்டிப்பா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கசுட்டோரோ கூட போறாரு. கசுட்டோரோ நீங்க எங்க ஸ்கூல்ல தேர்ட் இயர் தானே, இவ்வளவு ஃபேமஸா இருக்கீங்க, ஆனா உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் இங்க வந்தேன், மற்ற 2.5 வருஷம் நான் ஜெயில இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஜெயிலா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா அவனால அப்படின்னு சொல்றாரு. அவனா யாரு அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. சரி ஓகே அதை விடு, இப்போதைக்கு எனக்கு முக்கியம் பாஜியை பார்த்துட்டு அவர் திரும்ப கூட்டு போறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் சென்டர்ல போய் நிக்கிறாரு. எனக்கு இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு சீக்ரெட் பேஸ். அங்க பக்கத்துல ஒரு சிம்பிள் கூட போட்டிருக்கு, அதான் தலையில்லாத ஏஞ்சல் மாதிரி. அது உள்ள போறாங்க, அங்க ஒரே புகையா இருக்கு, எல்லாமே சிகரெட் வச்சுக்கிட்டு ஃப்ரீயா இருக்காங்க. இது கொஞ்சம் கூட டோமன் மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அங்க யாரை போட்டு குத்துற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா பாஜி வந்து யாரோ குத்திட்டு இருக்காரு. ஹீரோ வந்து கஸ்டமர் கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறாரு. இதுதான்ப்பா டெஸ்ட், நம்பிக்கைக்கான டெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லும் போது அது அவங்க அடி வாங்குறான்ல, அவன் தான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் வைஸ் கேப்டன் டோமன் கேங்ல. அது மட்டும் இல்லாம பாஜிக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள். வால்ஹாலாக்காக அவனே அடிச்சு போட்டாங்கன்னு நாங்க நம்ப முடியும், அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்றாரு. இப்போ டோமனை விட்டு வால்ஹாலாக்கு மாறது ஒரு ரிலீஜனே மாறுற மாதிரி. அங்க மைக்கி வந்து உங்களுக்கு கடவுள் மாதிரி, அந்த கடவுளை விட்டு வரவன் இங்க வால்ஹாலா கடவுளுக்கு என்ன பண்றான் அப்படின்றத இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாஜி வந்து பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு அந்த பையனை. அவனுக்கு சுத்தமா கான்சியஸே இல்ல. என்னடா இப்போ உங்களுக்கு போதுமா, இப்ப என்ன வால்ஹாலாக்குள்ள விடுங்க அப்படின்னு பாஜி கேக்குறாரு. அதுக்கு ஆன்மா வந்து சிரிச்சு கசட்டரோ நீ ரெடியாப்பா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவரும் ரெடி அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்கால இவன் தான் ஹனகாக்கி டக்கிமிச்சி, இவன் டோமன்ல புது மெம்பர் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு பயம் வருது. ஏன்னா டேய் அடுத்த டெஸ்ட் நான் தான் மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. எனக்கும்
எனக்கும் அதே நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹான்மா பக்கத்துல வந்துட்டு நீ தான் ஹனகாக்கியா, கொஞ்சம் முன்னாடி வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு பயம், கொஞ்சம் கூட முன்னாடி போக மாட்டாரு. அங்க இருக்கவங்க போய் தள்ளி விட்டுறாங்க. அப்போ பாச்சி வந்து டேய் நீயா, நீ எதுக்கு இங்க வந்த, சாவணும்னு ஏதாச்சும் ஆசை இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேக்குறாரு. உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அவனை கொலை பண்ணு கொலை பண்ணு கொலை பண்ணுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, பாஜியை திருப்பி கூட்டு போலான்னு பார்த்தா அவர் கையால எனக்கு சாவா அப்படின்னு ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. அப்போ ஆன்மா ஒரு கையை தூக்குறான், எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. இப்போ டோமனோட ஃபவுண்டிங் மெம்பரான ஒருத்தன் ஃபர்ஸ்ட் டிவிஷனோட கேப்டன் பாஜி வந்து டோமனை தள்ளி விட்டுட்டு வாலாலாக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பயங்கரமான விஷயம், ஒரு நல்ல டீலும் கூட. ஆனா இங்க விஷயம் என்னன்னா பாஜி வந்து உண்மையாலே வாலாலா சேரணும்னு நினைக்கிறானா இல்ல அவன் டோமனோட ஸ்பையா? அதுக்காக தான் கஸ்டரோ அவன் கூடவே விட்னஸ் கூப்பிட்டு வந்திருக்கான். விட்னஸ் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்றாரு. அனகாக்கி டகிமிச்சி பாஜி வந்து டோமன் லாஸ்ட் கேதரிங்ல என்ன சொன்னான் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்து அதாவது அவர் வாலாலாக்கு போய் சேர போறதாகவும் டோமன் அவர் எதிரியும் அப்படின்னு சொன்னாரு. கஸ்டரோ இதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு ஆன்மா கேட்கும் போது இது போதுமே, நம்ம ஏற்கனவே டெஸ்ட் வச்சாச்சு, அது மட்டும் இல்லாம விட்னஸ் வேற சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் பெருசா என்ன தேவைப்படுது? இன்னும் கேட்டா பாஜி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் சண்டையில. அது மட்டும் இல்லாம டோமனை பத்தி அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும். உனக்கு ஓகே தானே பாஜி, நாங்க வந்து டோமனை அழிக்க போறோம் அப்புறம் மைக்கிய கொல்ல போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது போதுமே அப்படின்னு கஸ்டோர சொல்றாரு. அப்ப ஆன்மா வந்து சரி ஓகே இன்னில இருந்து அபிஷியலா பாஜி வந்து வாழ்நாள ஒரு மெம்பர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கத்தி என்ஜாய் பண்றாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன நடக்குதுங்க, இப்படி இருந்தா என்னால பாஜி திரும்ப கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து பாஜி கிட்ட நீங்க டோமன்ல ஃபவுண்டிங் மெம்பரா இருந்துகிட்டு எதுக்கு இப்படி டோமனை ஏமாத்திட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. எனது டோமன் நான் கண்டுபிடிச்சிருந்தா நான் அதை ஏமாத்திட்டு போக கூடாதா? அப்போ டோமனை கண்டுபிடிச்ச ஒருத்தன் தான் அவனும், அவனை டோமன் ஏமாத்திருச்சு, அதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு பாஜி கேக்குறாரு. கஸ்டரோக்கு டோமன் மேல கோவம், அந்த காரணத்தை நானும் மறக்க மாட்டேன், அது 2003 சம்மர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு. ஏய் மைக்கி உன்னியமா கூப்பிட்டான், சரிவா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜியும் கஸ்டரோவும் போறாங்க. அப்ப அங்க பாச்சின் வந்து வாவ் சூப்பரா இருக்குல்ல, டோக்கியோ மாஞ்சி கேங்கோட சூட்டு, இதுதான் நம்ம யூனிஃபார்ம், எப்படி இருக்கு மிட்சுயா அப்படின்னு கேக்குறாரு. எனது எப்படி இருக்கா, பண்ணதே நான் தான்டா அப்படின்னு சொல்றாரு மிட்சுயா. அப்போ டிராகன் வந்து சரிவாங்க எல்லாரும் மாத்திக்கலாம் ட்ரெஸ், அப்பதான் ஒரு போட்டோ பிடிக்கணும்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா மைக்கி அப்படின்னு கேட்கும் போது மைக்கி அங்க இருக்க எல்லா சாக்லேட் ஐஸ்கிரீமும் சாப்பிடுறாரு. அதுக்கு இவங்க 2 பேரும் சண்டை போறாரு பாருங்க. நான் உன்னை ஒரு வாய் தான் எடுத்துக்க சொன்னேன், ஏன்டா எல்லாத்தையும் காலி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சரி உடுப்ப வேற வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது வேறையா எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்தது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கனவுல கூட அப்படின்னு பாஜி சொல்றாரு. அப்படியே இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஸ்டார் வார்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே இந்த அனிமையோட நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஷ்.